பல்வெடுத்துறையிலே போட்டியிட வருகின்ற பொழுது நாங்கள் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்ததன் அடிப்படையிலே ஆயுதங்கள் இல்லாமல் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று 9 உறுப்பினர்கள் கொண்ட பல்வெடுத்துறை நகரசபையிலே 6 உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா தலைவர்களும் இராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் தெரிந்த பொழுது நான் தலைவராக தவிசாளராக தெரிவித்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நடமாடியதனுடைய அந்த தொடர்ச்சி தான் தமிழீழ விடுதலை புலிகளோடு நாங்கள் ஒரு அந்நியோன்யத்துக்கு போய் பேச்சுவார்த்தை செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது. ஆகவே நான் இதே சொல்ல வருகின்றேன், ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே பெரிய ஒரு விடயத்துக்கும் வழிவகுக்கும். ஆகவே இந்த தேர்தலை வெறும் ஆசனங்களை பெற்ற போல பார்த்து அடுத்த தேர்தல் அந்த கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது, எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர், நகரசபை, பிரதேச சபைகளுடைய தவிசாளர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி, அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி, நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம். அதேபோல 4 சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம். பல்வெடுத்துறை நகரசபை, பருத்தத்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளிலே நாங்கள் தான் அதிக இடத்தை பெற்றோம். ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே அங்கே ஏபிடிபி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த 4 தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம். இதைவிட ஏறக்குறைய ஆசனங்கள் சமமாக இருந்த வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். சாவச்சேரி நகரசபையிலே இதுதான் நடந்தது. எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில 100 வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற காரணத்தால் அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம். இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது மேயர், பிரதி மேயர், துணை தவிசாளர், அது நகரசபைகள் பிரதேச சபைகளிலே 2வது வந்த தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க, அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். நாங்கள் இருந்தால் 2வதிலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம். மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி 2வது இடத்திலே வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம். அதே போல் 1வது அணியாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிட்டால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு அஜித் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் இது போதுமான ஒற்றுமையாக அல்ல. இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள், நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும். இதை பற்றி திரு கஜேந்திரம் பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து இன்னமான விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். என்னுடன் கலந்து ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன், இது ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும். மறுமனே இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான 3 தரப்பை உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி, அதே போல் டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம், அவர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த விடயங்கள் திரு சுமந்திரன் சந்திப்பிலே வலியுறுத்தப்படும். அவர்கள் அந்த பிரதி மேயர், துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக
என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால், நாங்கள் வெறுமனே பதவிகள் தெரிவிப்பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்த்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். சிங்கள கட்சிகள், சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும். அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பிரச்சனை தீர்வை நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். இலங்கை தமிழரசு கட்சி கால்போத்து சாராயத்தை 5000 ரூபாய் பணங்களை வீசி எறிந்து என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் வல்வெட்டித்துறை நாங்கள் மோதுவோம், தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விடயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்காக நான் மனவருத்தத்தை தெரிவிக்கிறேன். நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார். அந்த ஆதரவாளருடைய பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும். அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு, தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோக்கடிக்கும். ஆகவே நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வது பகிரங்க வழியில் இதை பற்றி பேச வேண்டாம். நான் இந்த தமிழரசு கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன். சாராயம் என்பது 60கள் 70களிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை எவரும் மறக்க முடியாது. பல புத்திஜீவிகள், பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல, நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். நாங்கள்லாம் பெரும்பான்மை நாங்கள்லாம் ஆளுவோம் ஒன்றல்ல, அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு, இது பொதுமக்களுடைய கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம். உங்களுடைய கருத்துக்களை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் நீங்கள் தெரிவியுங்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.